வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். முருங்கை பூ பக்கோடா. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். முருங்கைப்பூ 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம், பெருங்காயம், அரிசி மாவு, மிளகாய் பொடி, கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பெருங்காயம், அரிசி மாவு, மிளகாய் பொடி, கடலை மாவு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அந்த பூவில் இருக்க வாட்டரே சரியாக இருக்கும். பட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. நம்ம பக்கோடா போடுறதுனால நம்ம கெட்டியாக வேணும் இல்லையா, அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் சூடான பக்கோடா போட வேண்டியதுதான். சூப்பர்வா முருங்கைப்பூ பக்கோடா குட்டி குட்டியாக கிள்ளி போட வேண்டியதுதான். சூப்பர்வா. இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஜம்முன்னு இருக்கு. வாவ், சான்ஸே இல்லை. எவ்வளோ கிறிஸ்பியாக இருப்பாங்க. நான் இதை ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கை பூ பக்கோடா இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் முருங்கைப்பூ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கு. உடம்புக்கும் ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க நார்மலாக இதை பொரியலோ இல்லை கூட்டோ செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.